முழுக்க முழுக்க எடப்பாடி நீங்க வந்து தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நீங்க நிர்வாகிகள்டையும் அப்படிதான் அவர் பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றது. ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு நபரா இருக்கணும், இல்ல தொண்டர்களுக்கு ஒரு பிரயோஜனமான நபரா இருக்கணும். எப்படி ஒருத்தரை அப்படி ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? அவங்களுக்கு நீங்க சீட்டு கேட்டவங்க எல்லாம் அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? மற்ற கட்சிகளுடைய மனநிலை என்னங்கிறது ஆதவ அர்ஜுனும் குஷி ஆனந்தும் பேசிக்கிட்டதே தெரிஞ்சு போயிடுங்களா? என்ன தெரியும், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எடப்பாடி அவங்க என்ன கணக்குல வச்சிருக்கிறாங்கன்னு. என்ன அதனால யாரும் நம்பி போறது இல்லைங்க எடப்பாடி. ராமதாஸ் அதிமுக கூட்டணின்னாருன்னா அன்புமணி கண்டிப்பா வேண்டாம் பாரு, போய் கண்டிப்பா விஜயை பார்த்துட்டு அவர் தனி கூட்டணி வச்சிருவார். இதுதான் இன்னைக்கு நிலைமை, அப்படிதானே போயிட்டு இருக்கு. இவர் முடிவு எடுத்தா அது டெட்டிங்ஸ் அவர் முடிவு எடுப்பார். அதுதான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. எடப்பாடி மேல யாரும் நம்பிக்கை கிடையாதுங்க, அவ்வளவுதான். எனக்கு கட்சிக்காரங்களே பெரிய நம்பிக்கை எல்லாம் படிச்சு வைப்பேன். நீங்க ஜெயக்குமார் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, ஏன்னா அவர் எம்எல்ஏ நான் ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில தானே அவர் இப்போ கேட்டார். உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா அவருக்கு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ அஇஅதிமுக அந்த 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாருக்கு ஒதுக்குவாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு திடீர்னு ஒரு எல்கே சுதீஷ்லாம் கூட முதல் நாள் இரவு கூட போய் சந்திச்சு பேசினதான் செய்தியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் பிறகு அவர் தரப்படலை அப்படின்ற செய்திகளும் வந்துச்சு. பிறகு KP முனுசாமி தலைமையகத்தில் அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி 2 அதிமுகவினருக்கு கொடுத்துட்டு தேமுதிக எங்களுடன் கூட்டணியில் இருக்கிறது, அவர்கள் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ராஜ்யசபாவினுடைய தேர்தலின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செய்யறாரு. அவராகவே முன்னெடுந்து எங்க கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு அம்மையார் பிரேமலதா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை நீங்க மையப்படுத்தி நீங்க ஒவ்வொரு அறிவிப்பு செய்றீங்க, நாங்களும் இனிமே சட்டமன்ற தேர்தலை நாங்க மையப்படுத்தி தான் நாங்க எங்களுடைய மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனவரியில தான் நாங்களும் முடிவு பண்ணுவோம் கூட்டணியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EPS அவர்களுடைய இந்த முடிவு எப்படி பாக்குறீங்க? EPS வந்து அவர் முழுமையாக ஜெயலலிதாவாக மாறிவிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்துல. ஜெயலலிதாவா? ஆமா. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் போன முறையே வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா தேர்தல் அப்போ பாத்தீங்கன்னா சந்திரசேகர்னு ஒருத்தர் சேலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணார். இந்த முறை செங்கல்பட்டையை சேர்ந்த தனபால்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணார். ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெயக்குமார் கேட்டுட்டு இருந்தாரு, என்ன ராஜ் சத்தியன் சொல்லிட்டு இருந்தாங்க, தேமுதிக கேட்டுட்டு இருந்தாங்க, பாமக ஓட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாத இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஓடிட்டு இருக்குங்க. கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில தனபால்னு ஒரு கேரக்டர் ஒரு கொண்டாந்து போடுறாருன்னா, நீங்க மேடம் ஜெயலலிதா தாங்க இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க. நீங்க சாதாரண ஒருத்தரை உருவாக்குவாங்க, அப்படித்தான் நம்ம சொல்லணும். அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படிதான். அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரபலமா இருக்க மாட்டாங்க, பட் அவங்கள உருவாக்குவாங்க. ஒரு மந்திரி இவங்க திருச்சின்னு எடுத்துட்டீங்கன்னா பூனாச்சின்னு ஒரு கேரக்டர். பூனாச்சி 5 வருஷம் மந்திரியா இருந்தார் அதிமுகல. அதுக்கு முன்னாடி பூனாச்சின்னு ஒருத்தர் திருச்சியில யாருமே தெரியாது. அதே மாதிரி அண்ணாவின்னு ஒரு நபர், அவரு வந்து மந்திரியா இருந்தார் 5 வருஷம். அதிமுக பீரியட்ல இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து எழுத்து அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்க ஒருத்தனுக்கே கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஒரு ஆளை உருவாக்குவோன்னு நினைப்பாங்க. பட் எடப்பாடி நீங்க எவ்வளவு பேர் கியூல இருக்கீங்க, நீங்க அதிமுக எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட்சியோடைய சூழ்நிலை ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு, பல பேர் கடுமையான அதிருப்தியில் இருக்கு. இந்த நிலையில என்பதுரையே விட்டுருங்க, ரைட், அவர் வந்து அட்வொகேட்டு, நிறைய வழக்குகள்ல அவர் வந்து அதிமுக இன்னொரு சீட்டுங்க 6 வருஷம் ராஜ்யசபா எம்பிங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு நபரா இருக்கணும், இல்ல தொண்டர்களுக்கு ஒரு பிரயோஜனமான நபரா இருக்கணும். எப்படி ஒருத்தரை அப்படி ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? உங்களுக்கு நீங்க சீட்டு கேட்டவங்க எல்லாம் அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? இப்ப ராஜ் சத்தியன்னு சொன்னாங்க,
சரவணன், டாக்டர் சரவணன் ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ இவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில தனபாலில் ஒருத்தர் கொடுக்குங்க, எம்எல்ஏ கொடுங்க. நீங்க கிட்டத்தட்ட 160 சீட்டு நிக்க போறீங்க. அதுல வந்து எந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார் என்னன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க, பண்ணலாம். பட் இது வந்து கடுமையான அதிருப்திங்க. இது ஏற்படுத்துங்க. அது வேணுனே அது யாரையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாரு, முதல் நாள் கூப்பிட்டு வேலுமணியையும் கேபி முனுசாமியும் வாங்க, நாளைக்கு இது ராஜ்யசபா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு, 2 பேரும் வந்துருங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. யாரு என்ன கொடுக்கலாமா, தேமுதிக கொடுக்கலாமா, எதையுமே கேட்கலங்க. அவர் சொன்ன முழுக்க எடப்பாடி நீங்க வந்து தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நீங்க நிர்வாகிகள்ட்டையும் அப்படிதான் அவர் பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றது. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு கொண்டுறது என்ன, நீங்க தேமுதிக எலெக்ஷன் நீங்க இவர்கிட்டயே போன முறை பேச்சுவார்த்தை நடத்தி இவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில். இப்ப கேபி முனுசாமியும் நீங்க வேலுமணியும் உட்காந்துக்கிட்டு கேபி முனுசாமி அனௌன்ஸ் பண்ணாரு. 2 வருஷம் கழிச்சு கேபி முனுசாமி நாளைக்கு காணா போயிட்டாருன்னு வச்சுங்க, ஏதோ கருத்து வேறுபாடுல போயிட்டாருங்க எடப்பாடிக்கு அவருக்கும். தேமுதிக யாரு கேரண்டி கொடுப்பாப்ப? இதை யார் அனௌன்ஸ் பண்ணணும் ப்ராப்பரா? எடப்பாடி தான் அனௌன்ஸ் பண்ணணும். கேண்டிடேட்டை நீங்க சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லட்டும். அப்ப என்ன அர்த்தம்? இது எனக்கு புரியலையே. இந்த அறிவிப்புங்கிறது வந்து எடப்பாடி அறிவிப்பா இருக்கணும். இந்த அறிவிப்புல பட் இன்னும் ரெக்கார்டா சொல்லல. தேமுதிகக்கு 2026 ஒரு சீட்டு இல்லை. இது வந்து வாய் மூலியமா இன்னைக்கு இவர் சொல்றாரு, யாரு, கேபி முனுசாமி சொல்றாரு. இது யார் ஏத்துக்குவாங்க? இது வந்து நல்லா பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எச்சரிக்கை தான். யார் பிஜேபியா இருக்கட்டும், நீங்க பாமகவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எடப்பாடி மேல ஒரு நம்பிக்கைத்தன்மை எப்பயுமே இல்லை. இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறப்ப இன்னும் நம்பிக்கைத்தன்மை இல்லாம போயிடும். அதுதான். ஆமா, இது ஒரு பெரிய நம்பகத்தன்மை கூடுதுன்னு சொல்ல வரீங்க இன்னும். ஆமா, சுத்தமா போயிடுங்கிறேன் நானு. நம்பகத்தன்மையே இல்லாம போயிடுங்கிறேன் நான் என்ன சொல்றேன். ஏன்னா நீங்க இதை வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு நீங்க சொல்றதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அதுல அன்னைக்கு நடந்துச்சு ரைட்டு, தேமுதிகக்கு நாங்க இந்த முறை கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதனால 2026 நாங்க கொடுத்துறோம், நீங்க சொல்றதுல என்ன இருக்குங்க? கேபி முனுசாமி என்னங்க அதுல? புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு கேபி முனுசாமி? அப்ப நீங்க அதுலயும் நீங்க வந்து அப்படியே சும்மா ஒரு தள்ளி விடுற மாதிரி தானே அது. இது ஒரு காங்கிரீட்டான விஷயம் இல்ல, யாரை நம்புறது? இப்ப கேபி முனுசாமிக்கு இவருக்குன்னு ஒரு 6 மாசத்துல டிஸ்டன்ஸ் ஆயிடுது. அன்னைக்கு சொன்னாருங்க, நானா சொன்னேன், கேபி முனுசாமி சொன்னாரு, நீங்க அவரை போய் கேளுங்களா, கேட்பாரு அவரு. இதெல்லாம் இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் கட்சி, ஒரு பெரிய கட்சிக்கு இது ஒரு அழகு இல்லை, அது சரியா இருக்காது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில வந்து முன்பு இருந்த கூட்டணி கட்சிகள் இப்போது அவர்களிடம் சேரலாம் என்று அந்த நினைக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய மனோநிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா அவர் முதலமைச்சரான காலகட்டத்திலிருந்தே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அவர் வந்து நம்பகத்தன்மையற்றவர், அவர் வந்து துரோகம் இழைக்கக்கூடியவர் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். இப்போது வாக்குறுதி அளிக்கப்பட்ட ராஜ்யசபாவை வந்து அவர் வழங்கவில்லை என்ற இந்த விவகாரத்துல அடுத்து அவங்களோட கூட்டணி வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன மனோநிலையில இருப்பாங்க? இப்போ அவர் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு முயற்சியில இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு தடங்களா இருக்கும் சார்? மனநிலையில என்ன அவங்க, அதாவது மற்ற கட்சிகளுடைய மனநிலை என்னங்கிறது ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் பேசிக்கிட்டதே தெரிஞ்சு போயிரும்ல அவனுக்கு. என்ன தெரியும், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எடப்பாடி அவங்க என்ன கணக்குல வச்சிருக்கிறாங்கன்னு. என்ன, அதனால யாரும் நம்பி போறது இல்லைங்க எடப்பாடிய. அவருக்கு பிஜேபிக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ பிஜேபி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பிஎம்கேல உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க போறாங்க. நீங்க ஒருவேளை நீங்க வந்து ராமதாஸ் அதிமுக கூட்டணின்னாருன்னா அன்புமணி கண்டிப்பா வேண்டாம் பாரு, போய் கண்டிப்பா விஜயை பார்த்துட்டு அவர் தனி கூட்டணி வச்சிருவார். இதுதான் இன்னைக்கு நிலைமை, அப்படிதானே போயிட்டு இருக்கு. இவர் முடிவெடுத்தா அது டெட்டிகன்ஸ்னா அவர் முடிவெடுப்பார். அதுதான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. தேமுதிக அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஏன்னா நீ வந்து நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாதுங்கிறதுனால இவர் பேசி ரியாக்ட் பண்ணவே இல்லையே. திருப்பி பிரேமலதா என்ன சொல்லிட்டாங்க,
நாங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே தான் இதை பற்றி முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க டேரியாக சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. விஜய் வரப்போகிறது இல்லை. அதனால் எடப்பாடி மேலே யாரும் நம்பிக்கை கிடையாதுங்க. அவ்வளோதான். எனக்கு கட்சிக்காரங்களே பெரிய நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜெயக்குமார் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் எம்எல்ஏ நான் ஜெயிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில் தானேங்க அவர் இப்போ கேட்டார் உங்கள்கிட்ட. ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா அவருக்கு? அதை பற்றி நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் தனபால்னு ஒரு கேரக்டருக்கு ஜெயக்குமார் என்னங்க அவ்வளோ ஒரு சாதாரண ஆளா என்ன? உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவர் தாங்க எல்லாத்தையும் முடிவெடுத்து நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் அவர் பேசி நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இனிமே யாரையும் பெருசாக ஒரு கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல இனிமே ஒரு குழப்பம் தான் அதிகமாக தான் போயிட்டு இருக்குமே ஒழிய குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம். இப்போ அம்மையார் பிரேமலதா அவனுடைய சமீபத்திய இந்த பேச்சுக்கள், இந்த மறுக்கப்பட்ட ராஜ்யசபா அவனுடைய இந்த சீட்டுக்கு பிறகு அவர்கள் சில பேச்சுக்களை வந்து வெளிப்படுத்தினாங்க. குறிப்பா இந்த நேற்று நடந்த திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுல ஒரு தீர்மானம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு நம்முடைய பிரேமலதா அம்மையார் வந்து ஒரு வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க, நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. சோ இப்போ இதுலயும் அரசியல் இருக்கும் நிச்சயமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. டிஎம்கே அதாவது தேமுதிக மூவிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதுக்கு சாத்தியங்கள் இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனாலதானே இன்ன வரைக்கும் நீங்க பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து இன்னும் அவங்க ஓப்பனா சொல்லவே இல்லையே. நன்றி 2026 எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடிக்கு நன்றி, நான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் தொடர்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவங்க ஜனவரிக்கு போறாங்க. அவங்க இன்னொரு இடத்துல லைன் எடுக்கிறாங்க, திமுக லைன் எடுக்கிறாங்க. திமுக எப்படி ஒர்க் பண்ணணும், திமுக எவ்வளவு ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்க போறாங்க. அவ்வளவுதான். நீங்க அதிமுகவுக்கும் வேற வழி இல்லைங்க. தேமுதிக கண்டிப்பா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பாராளுமன்ற தேர்தலையே கொஞ்சம் வாக்குகள் இருந்தது. இப்போ தென் மாவட்டங்களில் விஜயகாந்துக்குன்னு சில ஓட் பேங்க் இருக்கு, சில இடங்கள்ல இருக்கு, சில சட்டமன்ற தொகுதியில நல்லாவே இருக்கு. புரியுதுங்களா? நீங்க விருதாச்சலம் எடுத்துங்க, என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருதுநகர், இந்த மாதிரி மதுரை கிழக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கு. விஜயகாந்துக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ அவங்க அந்த தைரியத்துல தான் இப்போ இருக்கிறாங்க. திமுகவோட கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சொல்ற அளவுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைத்தால் தாராளமா எடப்பாடியை கைகள் விட்டு திமுக பக்கம் போறதுக்கு தேமுதிக முடிவு பண்ணிடும். அதுல ஒண்ணு நீங்க தொடர்ச்சியா அந்த கருத்தை சொல்லிட்டு வருவீங்க. திமுக கூட்டணியில ஃபுட்போர்ட் அடிக்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வரீங்க. மக்கள் நல கூட்டணியில இருந்த கட்சிகள், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸை தவிர்த்து மித்த 4 கட்சிகளுக்கும் வந்து 6 சீட்டு தான் கொடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய கூட்டணியில தக்க வச்சிட்டு இருந்தாரு. இப்போ தேமுதிகவும் வந்தாருன்னா அவங்களுக்கும் மேக்சிமம் 6 சீட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். அந்த 6 சீட்டு அவங்க வாங்கிட்டு இருப்பாங்களா? சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஒரு கோச்சிட்டு போய் ரொம்பவே கடுமையான பிரஸ் மீட் எல்லாம் கூட வெளியே கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இது வந்து சரி வரும்னு நினைக்கிறீங்களா? 100% எனக்கு தெரிஞ்சு 6க்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. திமுக வந்தா 4, அவ்வளவுதான். நம்ம அதுதான் வாய்ப்பு இருக்கு. நம்ம இல்ல பொதுவா சொல்ல திமுக வந்தா 4 சீட்டு கொடுப்பாங்க. பட் 4 எம்எல்ஏ வருவாங்க. அதுதான் முக்கியம். திமுக கூட்டணியில அதுதான் பெரிய பிளஸ். இப்ப உங்களுக்கு வந்து அந்த 4 ஸ்டாலின் கொடுக்கிறது வந்து எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட். எம்எல்ஏ போஸ்ட் எடப்பாடி அவர்கள் கொடுக்கிறது டெபாசிட் அடிக்கிறீங்க. டெபாசிட். ஆமா, உண்மைதான். 100%. நீங்க அதுக்கு மேல என்ன அதிமுக பிஜேபி கூட்டணியோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது இல்ல. நீங்க அவ்வளவுதான். நீங்க ஏன்னா எடப்பாடி என்ன பண்ண போற, இன்னும் பிரச்சாரத்தெல்லாம் நிறைய இருக்குங்க. நீங்க டிடிவியோட கூட்டணி இருக்க வைக்க போறாரா, ஓபிஎஸ் உடைய ஸ்டாண்ட் என்ன, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அங்க. உங்களுக்கு என்ன பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாருன்னு தெரியல. எதுக்கு அமித்ஷா ஒரு சீட்டையும் உட்கார வச்சு அவரையும் மிதுனையும் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அது கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குல்ல நிறையா. அதனால நீங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு அதிமுக கூட்டணியில. அதனாலதான் தேமுதிக கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே பாக்குது, ரசிக்குது. சரி என்ன செய்ய போறீங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ எடப்பாடி அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு.
நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க, சேலத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கே பாமகவுடைய துணை கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ பாமகவுடைய அலையன்ஸ் நிச்சயமா பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தேவைப்படும். அப்போ நிச்சயமா. பாமக தன்னுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கு எப்படி அவங்க யோசிப்பாங்க? இப்போ தொடர்ந்து கடந்த தேர்தல்ல நம்ம பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 சீட்டு தான் குடுத்தாங்க. 5 தான் ஜெயிச்சாங்க. அதேபோல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க தனித்து நின்றது போல தான் கணக்கு. அதிலேயே அவங்க 3 தொகுதியில அசெம்பிளி வைஸ்ல வந்து தனிச்சு நிக்கிறாங்கங்கிற பொழுது, அவங்க இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஒருவேளை இப்ப ஜனவரி மாசம் ஒன்றிணைஞ்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அவங்க விரும்புவாங்களா? அவங்க அத ரசிப்பாங்களா? அதிமுக கூட்டணி நம்ம போயி எடப்பாடியால வந்து நமக்கு ஒரு அசெம்பிளில வந்து நமக்கு ஒரு பெரிய எம்.எல்.ஏக்களோ, அதிகமான எம்.எல்.ஏக்கள் தொகையெல்லாம் கிடைச்சிரும்னு அவங்க வந்து நம்பிக்கை இருக்குமா அவங்களுக்கு? தேமுதிகவோட பாமகக்கு வந்து திமுக கூட்டணியில் இடம் இல்லை, வாய்ப்பில்லை. நீ தேமுதிகவுக்காவது ஏன்னா வாய்ப்பு இருக்கு. விசிகா இருக்கிறதுனாலவா? பேசிக்கா இருக்கிறதுனால அது 100%. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி. நீ இவ்வளவு ம். நல்லது கெட்டதுலயும் திரும்ப வந்து ம். டிராவல் பண்றாரு இந்த டிஎம்கேயோட. டைம்ஸ் ஸோ ஆஃப் இந்தியாவுடைய பத்திரிகையிலே நம்முடைய முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நாங்க விசிகாவோட கூட்டணியில அது உறுதியா இருக்கோம். பாமகவுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்லிட்டானே. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். ம். பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த குழப்பத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தான். ஓ! ஆமா, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. பட் எனக்கு ம். தெரிஞ்ச அப்பா பையன் பிரச்சனைகள் முடியுமாங்கிறது ஒரு ம். மில்லியன் டாலர் கொஸ்டின். ஏன்னா நீங்க ஓ! ஈகோ பெரிய லெவல்ல நீங்க இவரு ராமதாஸை வந்து அவரும் கார்னர் பண்ணிட்டே இருக்காரு. யாரையும் நீக்கிறதுக்கு வேற யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னா பேச ஆரம்பிக்கிறாருல்ல. ம். அது ம். வந்து வேற மாதிரி தான் போய் நிற்கும் வச்சுங்களேன். நீங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 2 பேர் பேசி நீங்க சொன்ன மாதிரி ஜனவரியில முடிச்சு போனாலும் திமுக பாஜக கூட்டணி தான். அதுக்கு வேற வழி கிடையாது. அது இந்த முறை அவங்க சொல்ற மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணலாம் முடியாது. ம். போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்ல அநேகமா இவங்க எல்லாமே ராயப்பேட்டைக்கு வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்துற நிலைமைக்கு ஆயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ! அவ்வளவுதான். ஆமா, நீங்க நீங்க அந்த திண்டிவனம் டூ ராயப்பேட்டா. ஆமா, வேற வழி கிடையாது. அவங்க இங்க போய் தான் பேசுற மாதிரி ம். பிஜே இது சாரி பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை அப்படி இருக்குன்றேன் நான். ம். ம். அதனால ம். ம். இல்ல, தொண்டர்கள்லாம் ஒரு கடத்துட்டாங்கல்ல. நீங்க எல்லாமே ஒரு குழப்பமாயிரும். இது திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈக்குவலா திமுகவும் இருக்கு. ம். ம். நீங்க அதனாலதான் நீங்க பாமகவை டைரிங்கா எதிர்க்கும். வழக்கமா பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து தான் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது அந்த விசிகா இருக்கிறது இன்னும் கூடுதல் பலம் திமுகக்கு. அதனால இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு சரிவை தான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கவலையப்படாத திமுக. அதனால வேற வழி இல்லாம அதிமுக கூட்டணிக்கு தான் பாமக போகணும். எடப்பாடிக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும் அவருக்கு. ம். ம். மற்றபடி பாமகக்கு பெரிய பிரயோஜனம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. நிச்சயமா சார். அஇஅதிமுகவினுடைய சமீப அரசியல் நகர்வுகள், ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு சம்பந்தமான பின்னணி அரசியல், அஇஅதிமுகவினுடைய எதிர்கால கூட்டணி, இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐக்கியம், நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.